ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது LM.Shamu vlogs சேனல். நான் உங்கள் ஷமு. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, ஒரு பெரிய ரைடு தான் போக போகிறோம். எங்கன்னா ஒசூர் போக போகிறோம். கிட்டத்தட்ட 357 கிலோமீட்ரு இப்போ ஆர்சியில் போக போகிறோம். 357 கிலோமீட்ரு போகிறதுக்கு மட்டுமே, அதாவது அப் மட்டுமே. டவுன் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு மட்டுமே 357 கிலோமீட்ரு, வரத்துக்கு 357. அதுவும் ஒசூர், பெங்களூர் கூட போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம், டைம் இருந்தால் அங்கே போவோம். ஆனால் அது ஒரே நாளில் நடக்க போகுது. இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க காட்டுறேன். லிட்ரலி இருங்க, மணி 2 ஆக போகுது. ஐயோ சாவி, ஓகே இருங்க ஒன்ஸ் வயசில் தூக்கிறேன். சாவி போகிற இடமே எனக்கு தெரில. ஓகே, சாவி போட்டு வச்சுருங்க. ஃபோன் எடுத்து காட்டுறேன். நாய் வேறு குலைக்குது. கரெக்டாக பாருங்கள், 2 மணி ஆகுது. 2:04 ஆகுது கரெக்டாக. 2 மணிக்கு, விடிய காலத்தால் 2 மணிக்கு கிளம்பி அங்கே 10 மணிக்குள்ளே போகணும். அதான் பிளானு. எப்படியும் போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கிளம்புவோம். கிளம்புறத இப்போ எங்கள் தெருவில் வேறு நாய் குலைச்சின்னுக்குது. ஓகே, ஸ்ட்ரெயிட் பண்ண வண்டி. எனக்கு வாட்டமே வராது. இருங்க, நான் அன்சைடு போய்க்கிறேன். அன்சைடு போனால் தான் கரெக்டாக இருக்கும். போயிட்டு பெட்ரோல் வேறு போடணும். இந்த வாட்டி டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா ஒசூர் வரைக்கும் போகணும்ல, அதனால் ஸ்டார்டிங் என்னென்னமோ எடுக்கலான்னு நினச்சேன். டைம் ஆயிடுச்சு. அதனால் அப்பா இந்த ஃபேண்ட்டு போட்டாங்கன்னா செம்ம லூஸாக இருக்குது. ஏன்னா ஹெல்மெட் லாக் எடுக்கலை. ஹெல்மெட் லாக் அங்கே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் எப்படி கையில் தான் வச்சுப்பேன் நான். இன்னொன்று எங்கள் அப்பா ஹெல்மெட் வேறு பேக்கில் இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே, எல்லாமே எடுத்தாச்சு, ஃபோனு, பர்ஸு. ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரிப்பு செட் பண்ணிடலாம். ஐயோ, ட்ரிப் 1 5000, ட்ரிப் 2 5000, எல்லாமே 5000 இருக்குது. ட்ரிப் 1 அவ்வளோதான், 0 செட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து ஒசூர் போயிட்டு வர வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஆகுதுன்னு பார்ப்போம். ட்ரிப் 1 செட் பண்ணியாச்சு. ட்ரிப் 2 அந்த 5000 அப்படியே இருக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு 7617 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். என்ன ஒன்று, இது வேறு கூலண்ட் ஆயில் வேறு கம்மியாக இருக்குது. ஆனால் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் எங்கேயாவது கூலண்ட் ஆயில் மாற்றுற மாதிரி இருக்கும். சரி கிளம்புவோம். யாரோ வேறு வராங்க முன்னாடி. இன்னும் ஜஸ்ட்டு ஓகே, கிளம்பியாச்சு. போயிட்டு பெட்ரோல் போடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில. இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு தான், என் ஃப்ரெண்டும் நானும் தான் போகிறோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த ஒசூர் விழாவுக்கு ஸ்பான்சரே அவன் தான். எப்பயுமே ஏதாவது பேசும்போது தான் வாய் வந்து ரோல் ஆகுது. இந்த ஒசூர் விழாவுக்கு ஸ்பான்சரே அவன் தான் ஃபுல்லாக. ஏன்னா அவனுக்கு ஒரு ஒர்க்கு விஷயமாக அங்கே போகிறோம். அதனால் வந்து அவன் பஸ்ஸில் தான் போகலான்னா, நான் தான் அவனை அடம் பிடிச்சி, டேய் வாடா பைக்கில் போகலாம், பைக்கில் போனால் வீடியோ எடுக்கலாம்டா, கண்டென்ட் எடுக்கலாம்டா, நல்லா இருக்கும்டான்னு சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட. அதனால் பைக்கில் போகிறோம். அதனால் சீக்கிரமாக கிளம்புறோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் லேட்டாக கிளம்புறோம். நாங்கள் 10 மணிக்கு பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இன்றைக்கி நேற்று நைட்டு 10 மணிக்கே கிளம்பியிருக்கணும். கிளம்பியிருந்தால் தான் 10 மணிக்கு கிளம்புனா தான் பஸ்ஸில் ஏறி காலங்காலத்தில் போய் அங்கே இறங்க முடியும். இப்போ பைக்கில் போகிறதுனால எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக போயிடலான்னு நினைக்கிறோம். அதனால தான் லேட்டாக கிளம்புறோம். அது இல்லாமல் நைட்டு போனால் சல்லுன்னு போயிடலாம், காலைல போனால் லேட் ஆகும்ல. அதே மாதிரி நைட்டு விளாக் எடுத்துகிட்டு போகலாம். நைட்டு போனால் பேரிகேட்லாம் வச்சுருக்காங்க, பார்த்து தான் போகணும். ஏன்னா ஃபோனு கையில் பேக்கெட்டில் இருந்தால் போதும் கரெக்டாக. ஏன்னா பேண்ட்டு பேக்கெட் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி. அது இல்லாமல் இப்போ நான் சூப்பர் வியூ வச்சுட்டேன் என் கேமராவில். இப்போ நல்லா செமையாக தெரியும். ஜூமிங் வேறு லெவலில். வைடு வச்சுருந்தேன் இவ்வளோ நாள். இப்போ தான் சூப்பர் வியூக்கு மாற்றினேன். ஆடியோவும் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி சரியாகவே கேட்கல ஃபஸ்ட்டு ஆடியோ. அது என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏதோ பக் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக அதான் ஏர்போர்ட் வீடியோ வந்து 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, அந்த 3 வீடியோவில் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் வந்து ஆடியோ சரியாகவே இருக்காது. ஏன்னா அது ஏதோ பக் ஆகிட்டுருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரில. வேறு நான் பவர் பேங்க் வாங்கினேன், என்னால் சார்ஜே போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த விளாக் வந்து எப்படி இருக்குன்னா, எவ்வளோ எங்கே எப்படி கட் ஆகும்லாம் கரெக்டாக கண்டினியூட்டிலாம் இருக்காது. அடிக்கடி கட் ஆகும். வண்டி வருதுன்னு தெரியுது, நடு ரோட்டில் வரான்.
அங்கங்கே அந்த vlog கட் ஆகும். ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் என்ட்ரன்ஸும் லாஸ்ட்டும் கொடுக்க பார்க்குறேன். அதாவது இன்ட்ரோவும் ஃபைனலாக வீட்டுக்கு வரதும். ஆனால் ஒசூர் vlog இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஃபுல்லாக இப்போ வந்து ஒரு 400 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். 400 கிலோமீட்டர் வந்து 400 357 ஆல்மோஸ்ட் 400. என்னாச்சு ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வந்து தொடர்ந்து போக போகிறோம். அதாவது 357 கிலோமீட்டரு. பயங்கரமாக இருக்க போகுது. ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் லாங் ட்ரைவ் இந்த வண்டி வச்சுக்கிட்டு ஆர்சி வச்சுட்டு. முதுகுலாம் எப்படி வலிக்க போகுதுன்னு தெரில எனக்கு. ஏன்னா வேறு வண்டியே இல்லை, பல்சர்லேயும் போக முடியாது. போகலாம் ஆனால் அங்கங்கே நிறுத்தி போகிற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் ஸ்ட்ரெச் வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் நிறுத்திட்டு போகலாம். போய் என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணால் தான் மெயின். இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிடுவேன். அது வரைக்கும் எவ்வளோ பேட்ரி இருக்குதோ அதை பிக்கப் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியை வச்சு ஃபுல்லாக நைட் vlog எடுத்துருவேன். அதுக்கப்புறமா இன்னும் 2 பேட்டரி இருக்குல்ல, 3 பேட்டரி இருக்குல்ல, அந்த 3 பேட்டரி வச்சு காலில் எடுப்பேன். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, 2 பேட்டரி போகும்போது எடுத்துகிட்டு 2 பேட்டரி வர மாதிரி எடுத்தால் கூட 4 ஹவர் எடுக்கலாம். அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்டு சொல்கிறேன், அங்கே போய் சார்ஜ் போட்டுக்கலாம்டா, நீ 4 பேட்டரி ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிடுன்றான். அதான் பார்ப்போம், 4 பேட்டரினா 4 ஹவர் எடுக்க முடியாது. ஆனால் எங்கள் ட்ரிப் எப்படியுமே 6 ஹவர்ஸ் ஆகும். அதனால் ஃபுல்லாக கண்டினியூட்டியெல்லாம் எடுக்க முடியாது இப்போதைக்கு நான் வச்சுருக்க பேட்டரி வச்சு. அதனால் என்ன முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கண்டென்ட் கிடைக்குதோ அதெல்லாம் எடுக்க பார்க்குறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த பேட்டரி தீர்ந்ததுக்கம்மா பேட்டரி ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கலான்னு பார்க்குறேன். ரெக்கார்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு எப்பப்பெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு லாங்கு ஸ்ட்ரெயிட்டு போவேன். ஏன்னா ஹைவேஸ் தான் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் ஹைவேஸ் தான் சொன்னான் அவன். ஒரே ஸ்ட்ரெச்சாக ஒரே இதில் தான் போகும்னு. ஆனால் ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு வேலை விஷயமா போகிறோம். அது மாதிரி ரைடு கிடையாது தனித்தனியாக போகிறதுக்கு. அவன் பின்னாடி உட்காந்து வருவான். அது வேறு இந்த வண்டியில் அவனால் பிடிச்சிட்டு உட்கார முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு நார்மலான ரைடு நல்லா ஃபன்னாக பேசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ரைடு. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த மாதிரி பெரிய vlog இந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் போனால் இன்னொரு பேர் ரைடர் இன்னொருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து யூடியூப்லேருந்து ஒரு ரெவன்யூ வந்தால் தான் நான் வந்து அதெல்லாம் சோலோ ரைடு அப்புறமா இந்த மாதிரி ரைடெலாம் பண்ண முடியும், குரூப் ரைடெலாம். இப்போதைக்கு இதுக்கே எவ்வளோ செலவாகுதுன்னு தெரில. ஆனால் நான் லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு போடுறேன். பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவு பண்ணோம், அப்புறம் எத்தனை கிலோமீட்டர் போனோம், அப்புறமா ஃபுட்டுக்கெல்லாம் எவ்வளோ செலவாயிடுச்சுன்னு நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ எத்தனை பார்ட் வரும்னு எனக்கு தெரியவே இல்லை இப்போதைக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா வைசர் மட்டும் நான் மாற்றிக்கலாமோன்னு தோணுது. இந்த வைசரில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வைசர் மட்டும் மாற்றினா நல்லா இருந்திருக்கும். இது வந்து மார்னிங்கில் சூப்பராக இருக்கும், காலைல எடுக்கும் போது செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ போகும்போது வைசரை தூக்கிட்டு தான் யூஸ் பண்ணுறோம் நான். ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்கும். அவன் 2 மணிக்கு வர சொன்னான். நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பியிருக்கணும். பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஒரு 1/2 hour தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 3 மணிக்கு தான் கிளம்புற மாதிரி இருந்தது. அம்மா நான் சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஓட்ட முடியாதுடா வண்டியை, அங்கங்கே பிரேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான்டா இருக்கும், ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்காவது ஒரு வாட்டி பிரேக் எடுக்கணும்டா அப்படின்னேன். அதனால் அவன் சொன்னால் சரி அப்போ 1 மணி நேரம் முன்னாடி கிளம்பிடலாம்டா, அங்கங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாலும் காலைல போயிடலான்னு. ஏன்னா காலைல 10 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும், நாங்கள் ஒசூரில் இருக்கணும். அப்போ தான் வந்து செடி தான் மெயினாக வாங்க போகிறாங்க. என் ஃப்ரெண்டு நர்சரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் செடி வந்து காலைல போய் பார்த்துடணும், பார்த்து அங்கே ஆர்டர் கொடுத்துடணும். ஆர்டர் கொடுத்துட்டு இன்றைக்கி நைட்டே அங்கே வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னும் நான் வீட்டில் சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி தான் போகிறேன்னு சொல்லலை. நான் ஒசூர் போகிறேன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் இன்றைக்கி போகிறேன்னு நான் சொல்லலை. அதனால் இது வந்து யாருக்குமே தெரியாது, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வீடியோ யார் பார்ப்பாங்க தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே என் வீடியோ பார்க்க மாட்டாங்க. எம்மாடி இவ்வளோ பள்ளமாக இருக்குது. அதான் ஒரு இதில் சொல்லுவாங்களே, நம்ம வளர்கிற வரைக்கும் யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, அப்போ நம்ம வளர்ந்ததுக்கப்புறமா தான் எல்லோரும் நம்மளை கண்டுப்பாங்கண்ணே. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிறது யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டில் யாருமே என் வீடியோ பார்க்க மாட்டாங்க. எங்கள் அப்பா பார்க்க மாட்டாங்க, எங்கள் அம்மா பார்க்க மாட்டாங்க, எங்கள் அண்ணா பார்க்க மாட்டான். ஆனால் என்னென்னா எங்களோட ரிலேட்டிவ்ஸ்ட்டு சொன்னால் அவங்க பார்ப்பாங்க, பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. ஏன்னா வந்து நான் இப்போ ஒர்க்கு போகாமல் ஃபுல்லாக யூடியூப் தான் வந்து மெயின் ஜாபாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் சேனல் நேம் தெரியாது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆக்சுவலாக இந்த vlog வந்து எப்போனா, நான் இப்போ எடுத்துட்டேன்னா நாளைக்கு ஃபுல்லாக எடுப்பேன், நாளான்னைக்கு தான் அப்லோட் பண்ணவே முடியும் இதை. ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக நாங்கள் இங்கே இருப்போம் 10 மணிக்கு. ஆக்சுவலாக நான் தூங்கவே இல்லை, நாளைக்கு தான் போய் தூங்கணுமே. இப்போ வந்துட்டோம்மா வீட்டுக்கு.
இங்கே தான் எங்கேயும் வீடு இருக்குது. இங்கேருந்து வீட்டுக்கு பக்கத்தில் பட்டுன்னு வந்துடலாம். வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி இந்த கடையில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கார் வருது, கார் தானே போல. இங்கே தான் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, இந்த சந்தில் தான். கொஞ்சம் முள்ளே வந்துடுவேன். ஏன்னா அங்கே என்ட்ரன்ஸில் போய் எவ்வளோ பெரிய பிரிச்சா எப்பா தண்ணி வர ஓட்டையில் போகுது. ஓகே இருங்க, நான் வந்து அவனுக்கு கால் பண்ணிவிட்டு அவன் வந்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த விலாக. ஏன்னா ஆல்ரெடி பேட்ரி எவ்வளோ நேரம் நிற்கும்னு தெரில. ஒரே நிமிஷம் இருங்க, ஃப்ரெண்டு வரான் தெரியுதா? ஹாய். பெரிய ஹீரோ மாதிரி வரான். ஹீரோ மாதிரி வந்தாலும் நான் இந்த ஹெல்மெட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா என்கிட்ட இந்த ஹெல்மெட் தான் இருக்குது. ஸ்கார்ஃப் வச்சுருக்கியா? கச்சிஃப் எதாவது வச்சுருக்கியா? தட்டி விட்றாத பார்த்து. உள்ளே இருக்கு, அது உள்ளே தான் கோப்ரோ பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு. எல்லாமே துணி சுற்றி எடுத்துன்னு வந்துக்கிறேன். சேஃப்டிக்குனா எப்படின்னா இப்போ நம்ம வரும்போது ஏதாவது வேறு எடுத்துகிட்டு வரலையே வேணுமா? ஏன் ஜிபே இருக்கு என்கிட்ட. அப்போ சொல்ல வேண்டியதானே, நான் கார்டு எடுத்துன்னு வந்திருப்பேன். ஒசூரில் போய் என்ன வாங்கி போகிறேன்? பார்த்த மாட்டு ஹெல்மெட்டு போட்டுக்கோ, சேஃப்டி சொல்லிட்டேன் நைட்டு. ஏன்னா காலில் போகும்போது கூட கழட்டிக்கோ. கோயிலுக்கு போய் சாமி கொண்டு போகிறோம். உட்காரு, இரு தள்ளி தான் இருக்கா? சொல்ல வீட்டில் வந்து ஒசூர் போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி போகிறேன்னு சொல்ல, போனால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு. நான் மதியானம் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு மதியானம். ஏன் போ பஞ்சு மேரேட். இப்போ எப்படி போனோம்? ஆப்போசிட் கிராஸ் பண்ணவா? எங்க இருக்கு சந்து? இந்தா. தோதான் இருக்கு நர்சரி. யாரோ ஒயர் போடலடா, ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. யாரோ ஏன் ஒயர் போடுறாங்க? ரோட்டுக்கு அடியில் அண்டர் கிரவுண்டு போடுறாங்கல்ல, அது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒயர் போட்டு வச்சுருக்காங்க போல. ஏன் கல் மாதிரி இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நிறுத்தி போகலாம். அப்போ தலைகாணிலாம் எப்படி வச்சுக்கோ, வலிக்கு ஊந்துட மாட்டேன். இங்கே பாடுறா பிரவீன, உன் ஃப்ரெண்டு. உங்கள் வீட்டாண்டி உன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தேன். பைப்புக்குள்ளே பூந்து போயிட்டான். எப்படி லெஃப்டா ரைட்டா? அன்றைக்கி வந்தோமே அந்த கோயிலா? எம்சா பழம் வச்சுருக்கியா இல்லை? இதான் நம்ம இறக்கணும் செடி இடமா? உள்ள பூட்டி இருக்கு போலையே. திறந்து தாண்டா இருக்குது கோயில். சரிங்க, சாமி கும்பிட்டுட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா போகும்போது எப்பயுமே சாமி கும்பிட்டு தான் போனோம். எங்கே போனோம்? இருங்க, அவன் எம்ச பாலத்தை வைக்கிறான். எம்ச பாலத்தை ஏற்றி நசுக்கிட்டு போவோம். எனக்கு கூலண்ட் ஆயில் தான் பயமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கீர் கொஞ்சம் நல்லா உழுது இப்போ ஓட்டினதுக்கப்புறமா. நான் எம்ச பழத்தை ஏற்றுறத அவனை வீடியோ எடுக்க சொல்லுவான் ஃபோனில். அதை தனியாக எடுத்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் போய் தான் ஒசூரில் போய் தான் தம்னேலு எங்கள் கட்டாயத்தவா ஒசூரில் போய் தான் இது டிபியும் இதுவும் வைக்கணும். ஏன்
வீடியோ எடுண்ணா எதுக்கு அதை வந்து ஃப்ரண்ட் கண்டென்ட்டாக போடுவேன் நான். சாமி கும்பிட்டு தானே இதை பண்ணணும். நான் இன்னும் இறங்கவே இல்லை. சாமி இங்கேருந்து கும்பிட்டுவா. ஓகே, நல்லபடியாக போயிட்டு வரணும். ஓகே, எல்லாத்துக்கும் வர போட்டு வச்சுக்க. ஸ்க்ராட்ச் ஆகிடும்ல பின்ன கொஞ்ச நாளைக்கு சம்பாதிக்கிற வரைக்கும். நீ எல்லாரும் போட்டு வைக்கிற புரியல. போகிற டைமே போட்டு நீயே வந்துக்க மாட்டேன். பார்த்து ஃபோன் பார்த்து பத்திரம். கச்சிஃப் இங்கே வச்சு கச்சிஃப் பேக்கெட்டில் வச்சுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டே ஏற்றவா பாருங்க. நம்ம உழைப்பால் எவ்வளோ உழைக்கிறான் பாருங்க நம்மளுக்காக. எம்சத்தை ஸ்டார்ட் பண்ணி ஏற்றிட்டு ஏற்றவா. அவ்வளோதான். பாய் பாய்.